இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத ஒரு 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நீங்கள் இந்த வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை சில சிம்பிள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 3+3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. இந்த கால்குலேட்டரை ஜஸ்ட் நம்ம ஒரு கால்குலேட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட் வாலெட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்னுடைய சீக்ரெட் பின்னை நான் எங்கே என்டர் பண்ணுறேன் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கான சீக்ரெட் வாலெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வாலெட்டில் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான சீக்ரெட் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் சீக்ரெட் வாலெட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் பண்ணிட்டு அதில் கால்குலேட்டர், ஃபோட்டோ வாலெட் அண்ட் வீடியோ வாலெட், ஹைட் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணலாம் சிம்பிளாக உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லும். உங்களுக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு கால்குலேட்டர் மாதிரி இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஈக்குவல் டு சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வாலெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபைல்ஸை, அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபைல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எதை ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியிலேருந்து ஹைட் ஆகி இந்த அப்ளிகேஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டரை நம்மளுடைய சீக்ரெட் வாலெட்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் எந்தவித ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷனுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் remove.bg அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே கீழே நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே எந்த இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு கார்னரில் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டில் நமக்கு டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட்ஸை நம்மளுடைய இமேஜுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு உங்களுடைய இமேஜில் அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். மேலே பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டோட பிளரை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எந்தவித ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுடைய ஃபோட்டோஸ்க்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் நம்மளுடைய கேலரியில் டேரெக்டாக சேவ் ஆகிடும். தேர்ட் ட்ரிக், உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா ட்ரிபிள் டேப் ஸ்க்ரீன் டு மேக்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் ஆன் ஆகிடும். ஒன்ஸ் இந்த செட்டிங்கை உங்களுடைய மொபைலில் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை நீங்கள் 3 டைம்ஸ் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும். இப்போ என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகிருக்கு. டபுள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஜூம் பண்ணி தெளிவாக பார்த்துக்க முடியும். உங்களுடைய மொபைலில் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் அதிகமாக விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஸ்க்ரீனை 3 டைம்ஸ் டேப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மொபைலில் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ட்ரிக், உங்களுடைய மொபைலில் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்எஸ் சர்வரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு வைஃபை சர்வரோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னுடைய டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வைஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனோடனே இந்த வைஃபை நெட்வொர்க்குக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐபி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த இடத்துல DNS1 அண்ட் DNS2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் DNS1 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு 8.8.8.8 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கீழே DNS2 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு 8.8.6.6 அப்படின்னு சொல்லி
டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. இது கூகுளோட டிஎன்எஸ் சர்வர். ஸோ நம்ம கூகுளோட சர்வரை யூஸ் பண்ணும்பொழுது இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். உங்களுடைய மொபைலில் ஒய்ஃபை யூஸ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததோட இன்டர்நெட் ஸ்பீடு இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 5th ட்ரிக், நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா காமனாக இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது சில வெப்சைட்டில் நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா நிறைய இடத்துல நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்மளுடைய இமெயில் ஐடியை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய தேவையில்லாத ஸ்பேம் மெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகும். உங்களுடைய இன்பாக்ஸில் உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெயில்ஸ் எந்த டொமைன் ஐடியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த மெயிலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு லாஸ்ட்டில் நமக்கு அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டொமைன்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடிக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேம் மெயில்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6th ட்ரிக், ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷேர் இட் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம ப்ளே ஸ்டோரில் ஷேர் இட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நமக்கு இருக்காது. இருந்தாலும் ஷேர் இட் மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வச்சிருக்கக்கூடிய அதே அப்ளிகேஷன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்ம ஒரு ஃபைல்ஸை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரிக்கில் எந்தவித ஃபைல் ஷேரிங் அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தேர்டாக இருக்கக்கூடிய நியர்பை ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணி எந்த ஃபைலை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலுக்கு கீழே ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலையும் இதே செட்டிங்கை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் வைஃபை லொக்கேஷன் இந்த செட்டிங்ஸ்லாம் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஆனில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய டிவைஸ் இந்த இடத்துல நமக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக சென்ட் ஆகிடும். உங்களுடைய மொபைலிருந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்க. 7th ட்ரிக், உங்களுடைய மொபைலில் நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ட்ரிக். உங்களுடைய மொபைலில் நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே வீடியோஸை உங்களால் டேரெக்டாக கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவைலபிளாக இருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே ட்வீட் யுவர் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ரிப்ளை பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடர் பாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த இடத்துல அந்த டவுன்லோடர் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ரிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ட்வீட்டுக்கு கீழே நீங்கள் அனுப்பின அந்த ரிப்ளை பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்ளை ட்வீட் வந்திருக்கும். அந்த ட்வீட்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டவுன்லோட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ அந்த வீடியோ இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே நமக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுடைய கேலரியில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ட்விட்டரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச வீடியோஸை பார்த்தீங்கன்னா எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் நம்மளுடைய கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக 8th பார்க்க போகிற ட்ரிக்ஸ், நம்மளுடைய மொபைலில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன், மூவிஸ் அப்படி இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கரெக்டான டவுன்லோட் லிங்கை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால் ரொம்பவே சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் FREDJI.com அப்படின்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதாவது மூவிஸ், சாஃப்ட்வேர், ஃபைல்ஸ் இது மாதிரி. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF புக்கு டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நான் அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் இப்போ டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நமக்கு டேரெக்டாக கூகுள் சர்ச் ஆகும். அந்த கூகுள் சர்ச்சில் நமக்கு எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் மூலமாக நமக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக நமக்கு கிடச்சிரும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணோன்னா நமக்கான அந்த புக்கோட பிடிஎஃப் ஃபார்மேட் இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த புக்கு எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணி இந்த புக்கை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ்க்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 8 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.